அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நாம் பார்க்க போகிறத அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றி தான் அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நாம் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகம் அதன் பெயரில் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அந்த நோட்டீஸில் அந்த வாசகம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருது. எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக, என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலில் உயரம் மட்டுமல்ல, அதன் நீளம் அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன். இவ்வாறு கூறியுள்ளார் விஜய் அந்த நோட்டீஸில். விஜய் ஆரம்பித்துள்ள கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என்பது குறிப்பிடத்தக்கது.